சாமியார் சாமிநாதனுக்கு கோபமாய் வந்தது. அவன் மனைவி அவனை விரட்டி கொண்டே இருப்பதாக அவனுக்கு பட்டது. 20 வருடம் குடித்தனம் பண்ணியும் ஒரு மனிதன் சுதந்திரமாக வெளியே போகலாம் என்றால் எல்லாவற்றுக்கும் தடை. இல்லை என்றால் என்னையும் கூட்டிச் செல் என்று நச்சரிப்பு. அட, ஒரு கோயிலுக்கு சென்று அமைதியாக இறைவனை தரிசித்து விட்டு அப்படியே கோயில் வளாகத்தில் கண்ணை மூடிக்கொண்டு சிறிது நேரம் அமர்ந்திருந்தார். ஆகா, அதன் சுகமே தனி. ஆனால் இதற்குத்தான் அவளிடம் இருந்து எதிர்ப்பு. நாங்களும் வருவோம் என்று, அதாவது இவளையும் இவர்கள் பெற்றெடுத்த செல்வங்கள் இரண்டையும் கூட்டிக் கொண்டு கோயில் சென்றால் இவன் நிம்மதியாக கண்ணை மூடி உட்கார முடியாது. அதுகள் ஆடுகிற ஆட்டத்தில் இருக்கின்ற நிம்மதி கூட காணாமல் போய்விடும். சாமிநாதனின் மனைவிக்கு அப்படி ஒன்றும் சாமிநாதனை கஷ்டப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. அவள் சாமிநாதன் கோவில் குளத்துக்கு போவதற்கோ அல்லது அங்கு கண்ணை மூடி உட்காருவதை பற்றியோ கவலைப்பட மாட்டாள். ஆனால் அவள் மாமியார்காரி, அதுதான் சாமிநாதன் அம்மா, ஒரு குண்டை அவள் காதில் போட்டு வைத்து விட்டு தான் போய் சேர்ந்திருந்தாள். அதாவது அவளுக்கு சொன்ன ஜோசியக்காரன், சாமிநாதன் 45வது வயதுக்கு அப்புறம் சாமியாராக போய்விட வாய்ப்பு உண்டு. இவன் பாட்டுக்கு கோயில் குளம் போகிறேன் என்று சொன்னால் இவள் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டது போல் இருக்கும். இவள் இந்த அளவு கவலைப்படக்கூடிய ஆள் அல்ல நம் சாமிநாதன். பொறுப்பானவன், நல்ல ரசனை உள்ளவன், அழகை ரசிப்பவன், கதை கவிதையில் நாட்டம் உள்ளவன், நல்ல பாடகன் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்டவன் சாமியாராக போய்விடுவான் என்று சொன்னால் யாராவது நம்புவார்களா? அவன் மனைவியே கூட இந்த சாமியார் விஷயத்தை அவனிடம் சொல்லி இருந்தால் கண்டிப்பாக வாய் விட்டு சிரித்திருப்பான். அவள் அவனிடமும் விஷயத்தை சொல்லாமல் இவனை கண்கொத்தி பாம்பாய் பார்ப்பதை இவனுக்கு சில நேரங்களில் கோபத்தை வரவழைத்து விடுகிறது. ஒரு நாள் சாமிநாதன் அவசரமாக அலுவலகத்திற்குள் நுழைந்த போது உள்ளே அவரவர் சீட்டில் இல்லாமல் கூடி பரபரப்பாக பேசிக் கொண்டிருந்தனர். எப்பொழுதும் அப்படித்தான். இவன் எதையும் கவனிக்காமல் தான் அலுவலகம் வந்துவிட்டதை தெரிவிக்கும் ஒப்புகை பதிவேட்டில் கையெழுத்தை போட்டுவிட்டு, அப்பாடா, இன்னைக்கு வேலைக்கு வந்தாச்சு என்ற நிம்மதியுடன் தன் நாற்காலில் உட்கார்ந்து அதற்கு அப்புறமே நடந்தவைகளை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். ஆங்காங்கே பேசிக் கொண்டிருந்தவர்கள் இப்போது சாமிநாதனை பார்த்து, இங்க வாப்பா, முக்கியமான விஷயமா பேசிக்கிட்டு இருக்கிறோம், நீ பாட்டுக்கு அங்க உட்கார்ந்து என்ன பண்ற? அதாவது அலுவலக வேலையை நீ மட்டும் எப்படி செய்யலாம்? இவனும் ரொம்ப பொறுப்பாக எழுந்து அவர்களிடம் சென்று, என்னப்பா விஷயம், எல்லாரும் கூடி பேசிக்கிட்டு இருக்கீங்க, வர 1ஆம் தேதியோட நம்ம கம்பெனி ஆரம்பிச்சு 25 வருஷம் முடியறனால அன்னைக்கு விழா எடுக்கலாம்னு முடிவு பண்ணி இருக்கிறாங்க. அன்னைக்கு நடக்கிற விழாவுல நம்ம ஸ்டாஃப்களுக்கு தெரிஞ்ச திறமைகளை வெளியே காட்டலாம்னு சொல்லி இருக்கிறாங்க. நம்ம ராம்ஸ் டான்ஸ் ஆடுறேன்னு சொல்றான், அதுதான் மேடை தாங்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆமா, நீ என்ன திறமைய காட்ட போற? இப்பவே பேரை கொடுத்துடு. சாமிநாதன் யோசித்தான். நமக்கு என்ன தெரியும், எல்லாம் தெரியும் என்று சொல்லிவிடலாம், ஆனால் பார்க்கிறவங்க ரசிக்கணுமே. யோசித்தவன் திடீரென்று, மாறுவேட போட்டியில் என்னுடைய பெயரை சேர்த்துக்கோ. உடனே நண்பர்கள் கை கொடுத்து, வெரி குட், என்ன வேஷம் போட போற? அது சஸ்பென்ஸ் என்றான். உண்மையில் என்ன வேஷம் போடலாம் என தெரியாமல் இருந்தான்.
அந்த நாளும் வந்தது. விழா மேடையில் ரகு மைக் முன்னால் நின்று விழா வரவேற்புரை முடித்துவிட்டு, உங்கள் திறமையை காட்டும் நண்பர்களே, நம் விழாவிற்கு நம் விருந்தினர்களோடு நம்மை ஆசிர்வதிக்க சாமியார் தவத்திரு நாதன் சுவாமி அவர்கள் வந்துள்ளார்கள். நீங்கள் மேடை ஏறும் முன் அவரிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உங்கள் திறமையை எங்களுக்கு காட்டுங்கள். மேடைக்கு அருகில் சுவாமிஜி அமர வைக்கப்பட்டார். பக்தி பிளம்பாக இருந்தார் சுவாமிஜி. ஒவ்வொருவராக மேடை ஏறும் முன் சுவாமிகளிடம் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மேடை ஏறி தங்கள் திறமையை காண்பித்தனர். அனைவரின் நிகழ்ச்சிகள் முடிந்த பின் ரகு எழுந்து, சுவாமிஜி அவர்கள் எங்களுக்காக சில அருளுரைகள் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டான். சுவாமிஜியும் மெல்ல எழுந்து மேடை ஏறி மைக் முன் நின்று, உங்கள் திறமைகளை அனைவரும் கண்டு மகிழ்ந்தோம். நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். மெல்ல கீழிறங்கினார். இறுதியாக வெற்றி பெற்றவர்களின் பட்டியல் நடுவர்களிடமிருந்து பெறப்பட்டு ரகு மேடை ஏறி விருந்தினர்களை மேடைக்கு அழைத்து அனைவரையும் உட்கார வைத்து பின் மைக்கு முன்னால் நின்று, இப்பொழுது நடந்த கலை நிகழ்ச்சி போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் பெயர்களை வரிசையாக வாசிக்கிறேன். வந்து நம் விருந்தினர்களிடம் பரிசை பெற்று செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். நடனம் முதல் பரிசு என்று வாசிக்க ஆரம்பித்தான். மாறுவேட போட்டி முதல் பரிசு சாமிநாதன் என்று வாசிக்க நாதன் சுவாமியில் எழுந்து மேடை ஏறி பரிசை பெற்றுக் கொண்டார். கூட்டம் ஹா என வாயை பிளந்தது. விழா முடிந்து ஓரிரு நாட்கள் கழிந்திருக்கும். சாமிநாதன் வீட்டில் போன் அடித்தது. எடுத்து அவன் மனைவி ஹலோ என்றாள். அங்கே சாமியார் சாமிநாதன் இருக்கிறாரா என்றது மறுமுனையில் ஒரு குரல். வாயை பிளந்து நின்றாள் சாமிநாதன் மனைவி. தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.